ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஷாத்விக்கை இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷாத்விக் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வர்றதுனால அவருக்கு ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இது வரைக்கும் இந்த ஒரு வயசில் வந்து அவனுக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ பக்காவாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கு வந்து தேடி நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ என்ன, அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் என்னென்னலாம் தீம்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டுடியோ போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே நான் ரெடி ஆகிட்டேன், வெளியில் வந்து ஷாத்விக் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி ஸ்டுடியோவுக்கு போகிறோம். ஸ்டுடியோவுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்தாச்சு. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்மாம்பலத்தில் டி ப்ராப் சென்டர் அப்படிங்கிற ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அழகாக ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 45க்கும் அதிகமாக வந்து தீம்ஸ் இருக்குது. அண்ட் பேபி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்து நம்ம தீம்ஸோ இல்லை ப்ராப்ஸோ நம்ம வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இவங்களே வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. எனக்கு வந்து ப்ராப்பராக அப்பனை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசை. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அப்பனுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ ஷூட் பண்ணதே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தப்போ இங்கே நிறைய தீம்ஸ் எல்லாம் இருந்துச்சா, சரி ஓகே இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்பனை வந்து இங்கே ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற தீம் வந்து இந்த ஜங்கிள் தீம் தான் எடுக்க போகிறோம். இந்த தீம் பேர் வந்து ஜங்கிள் தீம். ஒரு வருஷம் கிட்ட வெயிட் பண்ணியாச்சு அப்பனை காமிக்கிறதுக்கு. ஸோ இருங்க, இப்போ நான் அப்பனை காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 இயராக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஷாத்விக்கோட ஃபேஸை எப்போ ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட் மூலிமா வந்து நாங்கள் ஷாத்விக்கோட ஃபேஸை ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ ஜங்கிள் டீமும் ரெடி, ஷாத்விக்கும் ரெடி. ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எனக்கு என்னென்னா இவர் வெளில வந்தால் கொஞ்சம் பயப்படுவார், அழ ஆரம்பிச்சிருவார். நம்மளுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறாருன்னு தெரியல, அந்த ஒரு பயத்துலேயே தான் வந்திருக்கேன் நான். அப்பனா போகலாமா? அப்பனா அப்பனா No more monkeys jumping on the bed. No more monkeys jumping on the bed. இங்க பாருங்க, இங்க பாருங்க. புடிங்க 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 புடிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட்னா கடன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ தான் தெரியுது. நிஜமாவே இந்த பேபி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் பொறுமை அவ்வளோ இருக்கணும். இப்போ தான் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் போகிறேன். அப்பனாங்க அப்பனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தீம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் தீம் வந்து நாங்கள் ஜங்கிள் தீம் எடுத்தோம். ஜங்கிள் தீம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து ட்ராவல் தீம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ட்ராவல் தீமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஷாத்விக்கும் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பை பை பாய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ராவலிங் தீம் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ட்ராவலிங் தீமும் பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா பிரின்ஸ் தீமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த ட்ராவலிங் தீம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு பிரின்ஸ் தீம் முடிக்கணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறது வந்து இந்த பாருங்களேன், இது வந்து சேரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்குல்ல, ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சேர், இதுக்குள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும். அண்ட் இன்னொரு குட்டி அந்த ஜெட் டைப் ஒன்று காட்டினாங்க, இதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் 2 சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்.
ஸோ இது ஒன்று, அந்த ஏரோப்ளைன் ஒன்று மாற்றி மாற்றி உட்காந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேபி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கும்போது நான் மற்ற பிளேஸில் பார்த்தது வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கும். இதுனா இந்த இடத்துல இப்படி தான் உட்காந்து எடுக்கணும், நம்ம வந்து வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, வேறு எந்த இதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, தீம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து நமக்கேற்ற மாதிரி தீம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒருவேளை எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம், வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சுக்கலாமான்னு கேட்டால் கூட அவங்களே நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும், இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் மாதிரி, இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தீமுக்கு அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஃபோட்டோ ஷூட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபோட்டோ ஷூட்டு. பட் அவங்க நிறைய பார்த்துருக்காங்கங்கிறதுனால நான் அவங்களோட சஜஷனை வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓகேவாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சஜஷனை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாருக்கு கொட்டாய் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கடகடன்னு முடிக்கலாம். Baby on the bus go wow 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 wow. உட்காந்துக்கோங்கடி, உட்காந்துக்கோங்கடி. ஏரோப்ளேன், அப்பனு குட்டி ஏரோப்ளேன் எங்க? அப்பனு குட்டியோட ஏரோப்ளேன் எங்க? அப்பனா கை இப்படி வச்சுக்கோங்க தங்கம், கை இப்படி வச்சுக்கோங்க தங்கம். குட் பாய், குட் 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 பாய். Wash my hands. இங்க பாருங்க அப்பனா, அப்பனா வாஷ் மை. அப்பனா ஏரோப்ளேன் எங்க? அப்பனா ஏரோப்ளேன். அப்பனா ஏரோப்ளேன் அழகா உட்கார்ந்திருக்கான்ல. தெரியாம சொல்றேன்டா தம்பி, தெரியாம சொல்றேன்டா, சூப்பரா உட்காந்துருக்கடா, அப்படியே உட்காரு. நாங்க ஏரோப்ளேன்லயே ஃபுட்போர்ட் அடிப்போம். ஏரோப்ளேன்ல ஃபுட்போர்டு. அத கவுத்து போட்டு அது மேல ஏறி அப்படி ஏரோப்ளேன் ஓட்டுறான். கவுத்து போடுமா, எல்லாத்தையும் எடுத்து கவுத்து போடுமா தங்கம். இது வந்து 3வது தீமுக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமாம், ரெடியாக இருக்கோம், 3வது தீமுக்கு ரெடியாக இருக்கோம். செகண்ட் தீம் வந்து ட்ராவலிங் தீம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் பிரின்ஸ் தீமும் பண்ணிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரின்ஸ் தீமுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்புறம் வந்து கோட்டெல்லாம் போட்டு தங்கம் பாருங்க, தங்கம் உங்களை பார்க்குறாங்க பாருங்க, அங்கே கோட்லாம் போட்டு ரெடி ஆகிருக்காரு. ஸோ இந்த ட்ரெஸ்லேயே வந்து பிரின்ஸ் தீம் அண்ட் பியானோ வாசிக்கிற மாதிரி பியானோ தீம் ரெண்டுமே வந்து இந்த ட்ரெஸ்லேயே போயிடலான்னு இருக்கோம். அவருக்கு இந்த ஏரோப்ளைனை கொடுக்கலன்னு டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அந்த ஏரோப்ளைனை வந்துட்டு ஓட்டி அதை வந்து பிச்சு எடுத்து அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஏரோப்ளைனை வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இப்படிலாம் கையை வச்சு நோண்டி இதை பண்ணுறான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் கையை வச்சு எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்ருப்பான். இது கொடுக்கலங்கிறது தான் அவ்வளோ டென்ஷன் அவருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், அப்பன்னு கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கான், இல்லைன்னா அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் தூக்கத்தில் இருக்காங்கிறதுனால கம்மியாக வால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூக்கத்தில் இல்லைன்னா நிறைய வால் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்களா, பேசிக்கிட்டு இருக்கேன் காலை வச்சு தள்ளிக்கிட்டு. ஏம்மா தங்கம் இங்கே பாருங்க, இந்த ஹேண்டை மடித்து விட்டுட்டு ஹேண்டை மடிச்சு விட்டுட்டு நம்ம போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஐம் ரெடி சொல்லுங்க. ஐம் ரெடி. என்ன பண்ணா அவன் கண்ணு ஃபுல்லா அந்த ஷூல தான் இருக்கு. முவானாக்கா எங்க? முவானாக்கா அங்க பாருங்க, முவானாக்கா இருக்காங்க பாருங்க. முவானாக்கா பயங்கர டயர்ட் ஆயிட்டான், ஏற்கனவே தூக்கத்துல தான் இருக்கான். டயர்டானது இல்லை, டென்ஷன் ஆகுறான் பயங்கரமா. நமக்கே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண டென்ஷன் ஆகும், குழந்தைக்கு பாவம் டென்ஷன் ஆகுறான். தவிர இங்கே பார்க்குற பொருட்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, அவனுக்கு பழகின பொருள் இல்லையா, அது பார்த்து கொஞ்சம் பயப்படுறான் வேற. 1 சொல்லுங்க. 1 2 இல்லை 1 2 3
செல்ஃபி கோன்னு வழுகிட்டு போயிட்டான். சரி ஓகே நம்ம போகலாம். அடுத்த தீம் வந்து பியானோ தீம். நாங்கள் பியானோ தீமுக்கு போகிறோம். இந்த 1 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறோம். ஓகே ஓகே சொல்லுங்க அப்படின்னா. ஓகே ஓகே டன் டன் சொல்லுங்கடி. டன். சரி நம்ம போகலாம். இங்கே பாருங்க, அம்மா கீழே உட்காந்துருக்கேன் பாருங்க. கீழே உட்காரலாமா? நம்ம கீழே உட்காரலாமா? ஒரு பாலு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அந்த பாலு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பாருங்க, கொடுக்க மாட்டான், யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டான் அந்த பாலை. இந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பால் வந்து இவங்களுக்கே கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். இந்த பால் பின்னாடியே சுற்றுறான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட விட மாட்டான். பூந்து பூந்து போகிறான். இங்கே வா குட்டு குட்டு, இங்கே வா, இங்கே பாரு, அம்மா கிட்ட இருக்கு பால், அம்மா கிட்ட இருக்கு. பியானோ தீம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தீமோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னல் தீமுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்வானி வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். தொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சைடும் இப்படி பந்தல் மாதிரி தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பேக் ட்ராப்பில் வச்சு பூலாம் தொங்க விட்டு முன்னாடி ஏதாவது ட்ரெடிஷ்னல் திங்ஸ் வச்சு சாரை உட்கார வச்சோ இல்லை நிற்க வச்சோ ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான். ஸோ அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கும். இவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் தீம் ஒன்று சொன்னாங்க. அந்த ஆஸ்ட்ரோனட் தீம், அது வந்து ஸ்பேஸ் தீம். அது ஆஸ்ட்ரோனட் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தீம் எனக்கு பண்ணணுன்னு ஆசை. ஆனால் இவன் இன்னும் நிற்கலை சரியா. ஸோ அவன் நிற்கும் போது அந்த தீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் அந்த தீம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், அவன் கொஞ்சம் நின்னதுக்கப்புறம். இங்கே நிறைய தீம் வந்து சூப்பராக இருக்குது. உங்கள் குழந்தை வந்து அழகாக கொஞ்சம் நேரம் சமத்தா ஒரு 5 மினிட்ஸ் உட்காருவாங்க, சமத்தா ஒரு 5 மினிட்ஸ் நிற்பாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் எல்லா தீமுமே ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டக்கு நாங்கள் வந்து இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கேப்பில் அவங்க வந்து தீம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் தீமுக்கான அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இன்னும் விளையாடுற மூடில் தான் இருக்கான். பாப்பா அவ்வளோதான், அவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் கலராக இருந்தோன்னே போயிட்டு வராங்க. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே 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 ஓகே. ஷாத்விக் இங்கே பாருங்க, ஷாத்விக் 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 ஏ ஷாத்விக் ஷாத்விக் ஷாத்விக். இங்கே பாருங்க, அம்மா பாருங்க, தங்கம் இங்கே பாருங்க. டாடா ரொம்ப சின்சியரா இருக்கான் பாப்பா. அந்த வண்டி எடுத்துட்டேன், இதை வச்சிருங்க, சைக்கிள் வச்சிருங்க. அப்பனா இங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் தீம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் தீம் வச்சுருந்தோம். இந்த ட்ரெடிஷ்னல் தீம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அவன் ரொம்ப டயர்டாயிட்டான். ஒரு மாதிரி அழுத ஃபேஸாகவே தான் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதுருப்பான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிட்டான். அதுதான் உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிட்டார். இதால தான் அவருக்கு ஒரு சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வீடியோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியே இப்படி பார்த்தான் அந்த வீடியோலலாம். ஒரு வழியாக வந்து இவனோட ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தீம் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருமா முடிச்சுட்டு போகலாம், அது பார்க்கலாம், அது நல்லா இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நான் காட்டுறேன் அந்த ஃபோட்டோஸ்லாம். அண்ட் இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க டி ப்ராப் சென்டர். இந்த பிளேஸோட லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட பேபிக்கும் வந்து நீங்கள் நிறைய தீம்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ரொம்ப நிறைய தீம்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க சஜஷனும் சொல்கிறாங்க. ஷாத்விக்கோட ஃபோட்டோ ஷூட் ஓவர்.